ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் லெசன் வைஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 12th ஃபிசிக்ஸோட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் லெசனுக்கான 2 மார்க்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான 2 மார்க் பாருங்கள். ஸ்டேட் குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். செகண்ட் கொஸ்டின் வந்து ஸ்டேட் கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். டிஃபைன் 1 கூலும். Distinguish between Coulomb force and gravitational force. Two electric field lines never intersect each other. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், கிவ் இட்ஸ் யூனிட். செவன்த் வந்து டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல், கிவ் இட்ஸ் யூனிட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எயித்து வந்து டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஸ்டேட் காஸ் லா. 10 வந்து வாட் ஆர் கால்டு போலார் மாலிகுல்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் டைஎலக்ட்ரிக் போலரைசேஷன். During lightning, it's a safer to sit inside bus than in open ground or under tree. ஓகேங்களா? Why? Next வந்து define capacitance of capacitor. Right application of capacitor. Define electrostatic induction. Define action of point charge or corona discharge. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் லெசனுக்கான கொஸ்டின். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எதுக்குன்னா, இந்த 80 மார்க்ஸ், அதாவது 80 மார்க்ஸ் அபோவ் அந்த மாதிரி ஸ்கோர் பண்றவங்களுக்கான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது வந்து இந்த மாதிரி இவங்களுக்கான கொஸ்டின்ஸ். இதுலேயும் நான் பாஸ் ஆனால் மட்டும் போதும்னா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுல இருந்தும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் ஒரு 40 அபோவ் 50 அபோவ் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து படிக்காமல் போயிடாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை படிச்சுட்டு மற்ற கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டைம் இருந்தால் படிங்க. அப்படி இல்லையா முடியலன்னா இந்த கொஸ்டின்ஸ் அது மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெசனுக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து குவான்டைசேஷன் சார்ஜ். ஓகேங்களா? அந்த கொஸ்டினை கொஞ்சம் குவான்டைசேஷன் சார்ஜ் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் 1 கூலம். அடுத்த கொஸ்டின் வந்து எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காஸ் லா. அடுத்து வந்து டைஎலக்ட்ரிக் போலரைசேஷனு. இன்னொன்று வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். ஓகேங்களா? நிறைய வந்து கொரோனா டிஸ்சார்ஜ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மொத்தம் எத்தனை 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? ஒரு 8 கொஸ்டின் கேட்டேன், நான் லெசனில் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை வந்து யார் பார்க்குறீங்கன்னா, இந்த பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் இந்த 40 அபோவ் 50 அபோவ் நினைக்கிறது இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லெசனுக்கான கொஸ்டின்ஸ் போயிடுவோம். ஓகேங்களா? செகண்ட் லெசனுக்கான கொஸ்டின் டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டிஃபராசிட்டி அண்ட் மொபிலிட்டி. ஓகேங்களா? அடுத்து வந்து டிஃபைன் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல். டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ ரெசிஸ்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டிங்விஷ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் பவர். நெக்ஸ்ட் வந்து ரிப்பேரிங் த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் வித் த பெட் ஸ்கின் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஒய். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல்லு. ஸ்டேட் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா. ஓகேங்களா? கரண்ட் ரூல் ஆர் ஜங்ஷன் ரூல். ஓகே, ரெண்டு எது வேணா கேட்பாங்க. ஓகேங்களா? கரண்ட் ரூல் கேட்கலாம், ஜங்ஷன் ரூல் கேட்கலாம். ரெண்டுமே சேர்த்து கேட்டானா 3 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல். ஓகேங்களா? வோல்டேஜ் ரூட் சாரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் லா, அது செகண்ட் லா. ஓகேங்களா? இந்த ரெண்டு எல்லாமே ஒரே கொஸ்டின்ல கேட்டானா 3 மார்க்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான டாப் அந்த இது ஹெட்டிங்ஸ் மார்க். ஓகேங்களா? கரண்ட் ரூல்னாலும் ஜங்ஷன் ரூல்னாலும் ஃபர்ஸ்ட் லா தான். இதுல வந்து வோல்டேஜ் ரூல் ரூட் ரூல்னாலும் செகண்ட் லா. ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்பாங்க. ரெண்டுமே சேர்த்து கேட்டாங்கன்னா 3 மார்க்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் நம்ம ரெண்டு அட்டன் பண்ணலாம். 2 கொஸ்டின் படிச்சா 2 மார்க்ஸ்லேயே ஒரு கொஸ்டின் வந்துடும், 3 மார்க்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம மாட்ட மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் யூஸ்ட் as a heating element. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஃபைன் ஃபீட்பேக் எஃபெக்ட், டிஃபைன் பெல்டியர் எஃபெக்ட், டிஃபைன் தாம்சன் எஃபெக்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் 80 அபோவ் வாங்குறவங்க. இதுலயும் கம்மியா, இதுலயும் எங்களுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எப்படியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட். ஓகேங்களா? 1 12 13 14. ஓகேங்களா? இதை தாண்டி வந்து ஸ்டேட் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 2 மார்க்ல கேட்பாங்க, 3 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லெசனுக்கான 3 மார்க்ஸ் என்னன்னா டிஃபைன் மேக்னெட்டிக் இன்க்ளிஷன் ஆர் டிப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், கிவ் இட்ஸ் யூனிட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து ஸ்டேட் கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னட்டிசம், டிஃபைன் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னட்டிசம், மேக்னடைசேஷன், டிஃபைன் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஹிஸ்டெரிசிஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து டிஃபைன் கியூரிஸ் லா, ஸ்டேட் மேக்ஸ்வெல் ரைட் அண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ரைட் அண்ட் தம் ரூல். நெக்ஸ்ட் டிஃபைன் போர் மேக்னட்டான், ஸ்டேட் ஆம்பேர் சர்க்யூட்டல் லா, ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், டிஃபைன் கரண்ட் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் ஏ கேல்வனோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து
ஹவு மச் த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் டெலோமீட்டர் கேன் பி இன்க்ரீஸ் ஓகேங்களா. இது வந்து தேர்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஓகேங்களா. இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்லாம் என்னென்னா ஹிஸ்டரிசிஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கியூரிஸ்லாம், அடுத்தது வந்து ரைட் ஹேண்ட் ரூல் ஓகேங்களா. அடுத்து வந்து ஆம்பையர் சர்க்யூட்டல் லா, லெஃப்ட் ஹேண்ட் ரூலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. இதை தாண்டி இந்த லெசனில் வந்து இந்த மேக்னடிக் சஸ்டபிலிட்டினா என்னன்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. ஸ்டேட் கூலும்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் ஆஃப் மேக்னடிசம், இதை வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ கேட்க வாய்ப்பு இருக்கு. இதையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இது வந்து தேர்ட் லெசனுக்கான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் லெசனுக்கான கொஸ்டின்ஸ் வந்தாங்கன்னா டிஃபைன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டர்ட் ஃபேரடே லா ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஓகேங்களா. அடுத்து வந்து ஸ்டேட் லென்ஸ்லாம், ஸ்டேட் ஃபிளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலு, அது வந்து ஜென்ரேட்டர் ரூல்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன். டிஃபைன் த யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ் 1 ஹென்ரி. வாட் ஆர் கால்ட் எடி கரண்ட்ஸ். ஹவு ஆர் தே ப்ரொடியூஸ்ட் ஓகேங்களா. எடி கரண்ட் என்ன, அது எப்படி ப்ரொடியூஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், டிஸ்டிங்யூஷ் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி. கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் டிசி பட் இட் ஆல்ஸ் ஏசி ஒய் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ரெசனன்ஸ், டிஃபைன் கியூ ஃபேக்டர் ஆர் குவாலிட்டி ஃபேக்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வாட்லெஸ் கரண்ட், தெரியல நினைக்கிறேன் பாருங்க, வாட்லெஸ் கரண்ட் ஓகேங்களா. இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றுனா இதை விட இதில் எது இம்பார்ட்டன்ட்னா இதில் இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது நான் சொன்ன அந்த 40 அபோவ் இருக்கவங்களுக்கான இந்த லெசனுக்கான கொஸ்டின்ஸ்லாம் என்னதுன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்னன்னு ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லென்ஸ்லாம், ஃபேரடேஸ்லாம் வந்து அது நீங்கள் படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா. எப்படி அதுக்கு நிறைய கிட்டத்தில் கேட்டதில்லை, இருந்தாலும் படிச்சுக்கோங்க, தப்பு இல்லை ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ, ரெசனன்ஸு, கியூ ஃபேக்டரு, இந்த வாட்லெஸ் கரண்ட் தெரியுதுங்களா. இல்லை 15th கொஸ்டின் ஓகேங்களா. வாட்லெஸ் கரண்ட் பார்த்துக்கோங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா. இதை தாண்டி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, டாப்பர்ஸ் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் தேடி தேடி கொஞ்சம் படி ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லெசன் ஓகேங்களா. லெசனில் வந்து வெறும் 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், கிவ் த மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, டிஃபைன் டிஸ்பர்ஷன், டிஃபைன் ஃப்ரான்ஹோஃபர் லைன், கிவ் இட்ஸ் யூசஸ் ஓகேங்களா. இதை தாண்டி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அதையும் பாருங்க. நீங்கள் அதை பார்த்துருங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஓகேங்களா. நீங்கள் மக பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த வீடியோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான அர்த்தம் புரிஞ்சிடும். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த 4 கொஸ்டின் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் லெசனில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனு, டிஃபைன் ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கஸ் பாயிண்ட்டு, டிஃபைன் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏ ஸ்பெரிக்கல் மிரரு, டிஃபைன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, டிஃபைன் ஆப்டிக்கல் பாத்து, ஸ்டேட் த லென்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஸ்னெல்ஸ் லா. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனு, டிஃபைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள், வாட் ஆர் த கண்டிஷன் டு அச்சீவ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனு. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் பவர் ஆஃப் லென்ஸு. நெக்ஸ்ட் ஒப்டைன் த ரீசன் ஆஃப் கிளிட்டரிங் ஆஃப் ஏ டைமண்ட். அடுத்தது ஸ்டேட் ரேலே ஸ்கேட்டரிங் லா, why does sky appears blue ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து why does sky and sun looks reddish during sunset or sunrise ஓகேங்களா. why does clouds appear as white color ஓகேங்களா. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட் ஓகேங்களா. அடுத்து வந்து டிஃபைன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, டிஃபைன் ஆப்டிக்கல் பாத்து, அடுத்தது வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், கிரிட்டிக்கல் ஆங்கிள். லெசனை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. நான் லாஸ்ட்டில் ஒரு டாப் 5 லெசன் சொல்கிறேன், எதுனா இம்பார்ட்டன்ஸ் நிறைய கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அது லெசனும் இருக்குது. ஸோ இதை வந்து நிறைய கோர்த்துன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாக அதை படிச்சு தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து why does sky appears blue, இந்த ரியலைஸ் ஸ்கேட்டரிங்கும் படிச்சுக்கோங்க. இந்த டைமண்ட் கிளிட்டரிங் வந்து ஏன் வந்து அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அந்த 2 கொஸ்டினையும் மோச் பண்ணி ஒரு மாதிரி இது மாதிரி தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதை படிச்சிங்கனாலும் இதை படித்தா மாதிரி இருக்கும் ஓகேங்களா. கான்செப்டே சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் மக்கப் பண்ணி படிச்சிங்கன்னா அது எப்படின்னு தெரியல எனக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் புரிஞ்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 15th கொஸ்டின் தெரியுதா வாங்க இல்லை ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக படிச்சுங்க. 5th லெசனில் 4 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும், படிச்சுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் 7th லெசனில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் டியூவல் நேச்சர் ஆஃப் லைட் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. டிஃபைன் வேவ் ஃப்ரண்ட், கிவ் இட்ஸ் டைப் ஓகேங்களா. இந்த லெசனை வந்து நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா, 2 மார்க்ஸில். அதை போய் பாருங்கள் ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா. டிஃபைன் டியூவல் நேச்சர் ஆஃப் லைட்டு, டிஃபைன் வேவ் ஃப்ரண்ட், கிவ் இட்ஸ் டைப் ஓகேங்களா. அடுத்து வந்து ஸ்டேட் ஹைஜென்ஸ் பிரின்சிபல், டிஃபைன் இன்டர்ஃபரன்ஸ், வாட் ஆர் கால் கோஹரண்ட் சோர்ஸ், what are the conditions for obtain clear and broad interference bands, what is diffraction, defining grating element and correspondent points,
வாட் இஸ் ரியலைஸ் கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் போலரைசேஷன், ஆங்கிள் ஆஃப் போலரைசேஷன், டிஃபைன் டபுள் ரிஃப்ராக்ஷனு, டிஃபைன் ஆப்டிக் ஆக்சிஸ், நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் அன்ஆக்சியல் கிறிஸ்டல் அண்ட் பைஆக்சியல் கிறிஸ்டல், வாட் இஸ் எஸ்டிமேஷன். ஓகேங்களா, இது வந்து ஃபுல் கொஷின்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னதுன்னா ரியல் நேச்சர் ஆஃப் ரைட் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். அது ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ அதை ஃபுல்லாக போய் பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். இந்த லெசன் இந்த கொஷின்ஸில் இருக்க நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, இதில் வந்து செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் வேவ் ஃப்ரண்ட், அடுத்து வந்து ஸ்டெரைசேஷன் பிரின்சிபல், டிஃபைன் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா, அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வாட்டர் கால் கோரன் சோர்ஸ், இந்த வீடியோ நான் மார்க் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாமே வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன், எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டைஃப்ராக்ஷன் என்னது, போலரைசேஷனு, டபுள் ரிஃப்ராக்ஷனு, நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக் ஆக்சிஸ். ஓகேங்களா, இவ்வளோ போதும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ போதும். ஓகேங்களா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். 5 லெசன் சொன்ன பார்த்தீங்கன்னா அது இந்த லெசனும் இருக்குது. ஸோ அந்த லெசன் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 8th லெசன். 8th லெசனில் வந்து இதுலேயும் கம்மி தான். இந்த லெசன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த லெசன்ஸில் இருக்க இந்த 7 2 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, 8th லெசனில் வந்து டிஃபைன் சர்ஃபேஸ் பேரியர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் எ மெட்டல், கிவ் இட்ஸ் யூனிட். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் எலக்ட்ரான் வோல்ட், வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், டிஃபைன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், டிஃபைன் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, வாட் இஸ் பிரம்ஸ் லாங். ஓகேங்களா, இந்த 7 கொஸ்டின் தான், கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் இந்த 7 கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 9th லெசனை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் கால் கேத்தோட் ரேஸ். ஓகேங்களா, இந்த லெசனுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்குது. 8th லெசனுக்கும் 10th லெசனுக்கான 7th லெசனுக்கான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. சேனலில் போய் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, புரியும் நம்புறேன். ஸோ அதை ஃபுல்லாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதில் வந்து டிஃபைன் இம்பாக்ட் பேராமீட்டர், டிஃபைன் அயனைசேஷன் எனர்ஜி, வாட் இஸ் ஐசோடோப்பு, டிஃபைன் அட்டாமிக் மாஸ் யூனிட், நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மாஸ் டிஃபெக்ட். ஓகேங்களா, வாட் இஸ் மாஸ் டிஃபெக்ட், கால்குலேட் த எனர்ஜி ஈக்குவலன்ட் மாஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு சம்மு மாதிரி இந்த கொஸ்டின் வந்து. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கம்பல்சரியில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கூட. இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எந்த கொஸ்டின், இந்த 7th கொஸ்டின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின் வந்து டிஃபைன் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஸ்டேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஆக்டிவிட்டி, கிவ் இட்ஸ் யூனிட். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஓகே அதில் வாட் இஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் நியூக்ளியஸ், கிவ் த எக்ஸ்பிரஷனு. வாட் இஸ் மீன் லைஃப் ஆஃப் நியூக்ளியஸ், கிவ் த எக்ஸ்பிரஷனு. வாட் இஸ் மீன் பை நியூக்ளியர் ஃபிஷனு, வாட் இஸ் நியூக்ளியர் ஃபியூஷனு, வாட் இஸ் ரேடியோ கார்பன் டேட்டிங். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் கேத்தோட் ரேஸ், கால்டு கேத்தோட் ரேஸ். ஓகேங்களா, அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பாக்ட் பேராமீட்டர்னா என்னது, ஐசோடோப்ஸ், ஐசோபாஸ். ஓகேங்களா, அதில் நிறைய வரும். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதை வந்து கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்னது, ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, அடுத்து வந்து டிஃபைன் ஆக்டிவிட்டி, கிவ் இட்ஸ் யூனிட்ஸ். ஓகேங்களா, இது அவ்வளோ அதிகமாக கேட்டதில்லை, என்னால் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ. அடுத்து வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங். ஓகேங்களா, தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 10th லெசனை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் கால்ட் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இந்த லெசனுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஓகேங்களா, இதில் மார்க் பண்ணுற கொஷின்ஸும் வந்து நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ சேனலில் பாருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் கால்ட் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், டிஃபைன் டோப்பிங்னா என்னது, வாட் இஸ் எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர்ஸ், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர்ஸ். ஓகேங்களா, இதுவும் இருக்குது. டிஃபைன் ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ், வாட் இஸ் கால்ட் ஜெராட் டயோடு, கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எல்இடிஸ், டிஃபைன் ஃபார்வர்ட் கரண்ட் கெயின், கிவ் த பிராக்சன் கண்டிஷன் ஃபார் சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ், what are the applications of integrated circuits, what is called modulation, give its types, define bandwidth, what are the 3 modes of propagation of electromagnetic waves through space, define skip distance, define fiber optical communication. ஓகேங்களா, இது வந்து 10th லெசனுக்கான கொஸ்டின்ஸ். இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன், அதையும் மார்க் பண்ணிக்காங்க. இதில் வந்து என்னன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், டிஃபைன் டோப்பிங்கு, எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்னது, ஃபார்வர்ட் பயாஸ், பி டைப் என் டைப் கண்டக்டர்ஸ் செமிகண்டக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எல்இடி. அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த லெசன் தான் இல்லை, எந்த லெசன்ஸில் கேட்டாலும் அப்ளிகேஷன்ஸ், யூசர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான முக்கியமான ஒரு விஷயமே அதுதான். ப்ராப்பர்ட்டிஸ், லாஸு, அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்களோ கண்டிப்பாக லெசன்ஸுக்கு எழுதி படிச்சிருங்க. அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அப்ளிகேஷன் இல்லை ஒரு யூசர்ஸ் கண்டிப்பாக வரும், லாவும் கண்டிப்பாக வரும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக படிங்க. அதில் நீங்கள் 10லேருந்து 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஏன்னா 2 மார்க்ஸில் ஒரு லா கேட்டிருப்பாங்க, 3 மார்க்ஸில் வரும். ஓகேங்களா, இதில் 10 5. ஓகேங்களா, இதுவே 2 கேட்டிருந்தாங்கன்னா உங்கள் பைலுக்கு 2 லா கேட்டிருந்தா 10 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த லா, ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன்ஸ் தான் ஃபுல்லாக படிச்சிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப் டிஸ்டன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் கரண்ட், இது வேண்டாம். ஓகேங்களா, பேண்ட்வித் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, இது பார்த்துக்கோங்க. பேண்ட்வித். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து 10th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 11th லெசன். 11th லெசன் வந்து ரொம்ப சின்னதாக லெசன் தான். ஸோ அதனால் அதுலேயும் கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி. ஓகேங்களா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நானோ மெட்டீரியல் அண்ட் பல்க் மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ரோபோட்டிக்ஸ், வை ஸ்டில்ஸ் ஆர் ப்ரிஃபர் டு மேக் ரோபோட்ஸ்
ரைட் நோட் ஆன் காஸ்மாலஜி. ஓகேங்களா, இது வந்து 11th லெசனுக்கான. ஓகேங்களா, 11 லெசனுக்கான கொஸ்டின் சொல்லியாச்சு. இதை படிக்கவும் எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் இருப்பீங்க. ஓகேங்களா, அந்த ஸ்லோ லேர்னர்ஸ். ஓகே, பாஸ் ஆகும் நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். டாப் 5 லெசன் சொல்கிறேன். ஓகேங்களா, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும். என்னென்ன லெசன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் லெசன் கண்டிப்பாக படிச்சுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெசனு 5th லெசன் கண்டிப்பாக படிச்சுங்க. 5th லெசனு 8, 9, 6. ஓகேங்களா, இந்த 5 லெசன். ஓகேங்களா, சாரி, ஃபர்ஸ்ட் லெசனு 5th லெசனு 6th லெசன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு 5th 6th 8, 9. ஓகேங்களா, இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதை தாண்டி 7th லெசன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த லெசன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, இதை தாண்டி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.